நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் பரிவான நமஸ்காரங்கள். வார பலன் 29/4/2024 5/5/2024 வரணும் உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன, இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம், இது வழியாக பார்க்கலாம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரிய பகவான், ஏன்னா சித்திரை மாதத்தில் இருக்குது, சூரிய பகவான், சுக்கிரன், குரு 3 கிரகங்கள் இந்த வாரத்தில் 6ஆம் இடத்துல, அதாவது ஆரம்பிக்கும் பொழுது பார்த்தோம்னா இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுது கன்னியா ராசியில் கேது பகவான், சனி பகவான் கும்பத்திலையும், செவ்வாய், புதன், ராகு இந்த 3 கிரகங்கள் மீனத்திலையும் இருக்கக்கூடியது இந்த வாரத்தினுடைய விசேஷம். இந்த வாரத்தில் பெயர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா வருட கிரகமான குரு பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார். 1/5/2024 சாயந்தரம் ஒரு 5:30 மணிக்கு கிருத்திகை 1ஆம் பாதத்திலிருந்து கிருத்திகை 2ஆம் பாதத்திற்கு மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு போகிறார். தனியாக குரு பெயர்ச்சி பலன்கள் போட்டிருக்கேன், அதையும் பாருங்க ஒரு ராசிக்கும். சந்திர பகவான் இந்த வாரத்தில் பூராட நட்சத்திரம் தனுசு ராசியிலிருந்து ரேவதி நட்சத்திரம் மீன ராசி வரலும் போகிறார். அதாவது தனுசு, மகரம், கும்பம், மீனம் 4 ராசிகளுக்கு போகிறார். இந்த வாரத்தில் பார்த்தேனால் வரக்கூடியது, இந்த வாரத்தில் ஆரம்பிக்கும் பொழுதே சஷ்டி திதி, அதாவது 29ஆம் தேதி அன்னைக்கு சஷ்டி திதி. சஷ்டி திதியில் விரதம் இருப்பவர்களுக்கு சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லக்கூடியது குழந்தை பிராப்திக்கு மிகவும் ஏற்றமான காலகட்டம். இதை தவிர முருகனுக்கு வழிபாடு மிகவும் ஏற்றம். அதாவது முருகப்பெருமானை நினைத்து சஷ்டி திதி என்று விரதம் இருப்பவர்கள் நினைத்த காரியம் கைகூடும். இந்த வாரத்தில் பார்த்தேனால் 1/5/2024 அன்றைக்கி குரு பெயர்ச்சி பலன்கள். குரு பகவான் மேஷராசி கிருத்திகா நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து கிருத்திகா நட்சத்திரம் 2ஆம் பாதம் ரிஷபராசிக்கு போகிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக அவருடைய பார்வையும் அவர் இருக்கும் இடத்தை வைத்தும் பார்வை பலனை வைத்தும் ஒரு ராசிக்கும் தனித்தனியாக மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு உண்டான பலன்களை போட்டிருக்கேன், பார்வை அவசியமாக. இந்த வார கடைசியான 4ஆம் தேதி, அதாவது இந்த வாரம் சனிக்கிழமை 4ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தோம்னா 4/5/2024 அன்றைக்கி ஏகாதசி. இந்த ஏகாதசி விரதம்ன்றது வைஷ்ணவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம். அதாவது இது கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி, மூவிங் டுவர்ட்ஸ் அமாவாசை, அதனால் கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி இது மிகப்பெரிய விசேஷம். பாப விமோசன ஏகாதசின்னு பேர். இந்த விரதம் இருப்பவர்களுக்கு எந்த விதமான பாவங்களாக இருந்தாலும், தவறு எந்த ஒருத்தருக்கு பண்ணியிருந்தாலும் அதை போக்கக்கூடிய பாப விமோசினி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏகாதசி. இன்றைக்கி 4/5/2024 அன்றைக்கி பார்த்தோன்னா அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் அப்படின்னு போட்டிருக்கும். அக்னி நட்சத்திரம் அப்படின்னா பரணி 3ஆம் பாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3வது பாதத்திலிருந்து, பரணி நட்சத்திரம் 3வது பாதத்தில் சூரிய பகவான் பிரவேசிக்கிற காலத்திலிருந்து ரோகிணி நட்சத்திரம் 2ஆம் பாதம் வரணும். அதாவது கிட்டத்தட்ட 8 பாதங்கள். பரணி 3, 4, கிருத்திகை 4 பாதங்கள், ரோகிணி 2 பாதம், 8 பாதங்கள் சூரிய பகவான் மூவ் பண்ணுற காலகட்டம். கிட்டத்தட்ட ஒரு ஒரு 25-26 நாள் வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஒரு பாதம் தாண்டத்துக்கு 3.2 டிகிரி, ஒரு நாளைக்கு 1 டிகிரி தாண்டுவார் சூரிய பகவான். அதனால் 3 நாளும் 20 நாழிகை அப்படின்னு சொன்னால் 8 மணி நேரம் வரும். அதனால் 8 பாதங்கள் தாண்டணும் அப்படின்னா கிட்டத்தட்ட அவர் 25-26 நாள் ஆகும். ஸோ 4ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரலும் கிட்டத்தட்ட அக்னி நட்சத்திர காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது 4/5/2024 29/5/2024 வரலும் உண்டான காலத்தை அக்னி நட்சத்திர காலம்னு சொல்லக்கூடியது. இந்த காலகட்டத்தில் பொதுவாகவே சுபகாரியங்கள் பண்ணுறது இல்லை. அதாவது இப்போ வீட்டில் சுபகாரியங்கள்னு சொல்லக்கூடிய திருமணம், காது குத்தல், இந்த மாதிரியான சீமந்தம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறதில்லை. இது ரொம்பவும் முக்கியமான விஷயம். இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தா ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் வருது. சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். சந்திர பகவான் மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலத்தில் மதி மயங்கக்கூடும், தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் முடிஞ்ச வரலும் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணம் வேண்டாம். ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்ததே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய பால்
அதாவது பால் இல்லைன்னா நீர் மோர் இதெல்லாம் வந்து தானம் கொடுங்க. ஏன்னா இப்போ வெய்ய காலம் வேறு, நீர் மோர்லாம் வந்து கொடுத்தலையானால் வழிபோக்கர்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 29/4/2024 5/5/2024 வரை உண்டான வாரத்திற்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம், பேரண்ட்ஸ் நேம் அனுப்பிச்சலையானால் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்னு முதல்ல பார்த்துட்டு, அதாவது நட்சத்திர சந்தி, பாத சந்தி, ராசி சந்தி, லக்ன சந்தி, எந்த சந்திகள் இருக்குன்றதை பார்த்துட்டு, அதை தவிர வந்து ராகு கேத்துவில் வந்து எந்த கிரகங்களும் அடைப்பட்டிருக்கா இல்லை சேர்ந்து இதுவாக இருக்கா அப்படின்றதை பார்த்துட்டு, உங்களுக்கு உண்டான தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்திற்கு என்ன பலன்கள் அப்படின்றதையும் பார்த்துட்டு, இன்றைய கோல்சார பிரகாரம் எந்த பலன்கள் வருது அப்படின்றதையும் பார்த்து என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் தெரிவிக்கிறேன். அதை போட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 29/4/2024 5/5/2024 வரை உண்டான பலன்களை பார்க்கலாம். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ராசிக்கு சப்தமத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் இருக்கிறதும், குரு பகவானோடு சேர்ந்து இருக்கிறதும், சூரியன் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய 11ஆம் அதிபதி உச்சம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவரோடு கண்டிப்பாக 2வது திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதில் என்ன ஒரு விசேஷம்னா, செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல வந்து செவ்வாய், புதன் மற்றும் ராகு 3 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, அதாவது 29/4/2024 5/5/2024 வரலும் உண்டான வாரத்தில் குரு பகவான் 1ஆம் தேதி அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு சப்தமத்திலிருந்து 8ஆம் இடத்துல போகிறார். 8ஆம் இடத்துல குரு பகவான் போகிறாரு அப்படின்றது ஒரு பெரிய விசேஷம் இல்லை. இருந்தாலும் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் 3ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் பார்க்கறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது. இதன் மூலியமாக புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 6ஆம் இடம் வலுத்து போயிருக்கு. 6ஆம் இடத்துல வந்து புத பகவான் நீச்சம் பெற்றிருந்தால் செவ்வாயும் ராகும் இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றதுனால எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எதிரிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கவும், அதாவது 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிற 30ஆம் தேதி காலத்தால் ஒரு 8:30 மணி வரலும் இருக்கக்கூடிய சந்திர பகவான் 3ஆம் இடத்த முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவானின் பார்வையில் இருக்குது. அதற்கு பிறகு வந்து உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு போகிற 2ஆம் தேதி ஒரு 11:30 மணி வரணும் மத்தியானம் இருக்கார். உங்களுடைய தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு சீரான மாற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர வந்து புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். இதில் என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னா, 29ஆம் தேதியிலிருந்து 2ஆம் தேதி வரலும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை சந்திர பகவான் போகிற இடத்துல எல்லாம் பார்த்துட்டே இருப்பார். அதாவது 3ஆம் இடத்தையும் பார்ப்பார், 4ஆம் இடத்தையும் பார்ப்பார். அதன் மூலியமாக முயற்சிகள் அனைத்தும் வெற்றி வரும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகுது. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்து சந்திர பகவான் போகிறார். 10ஆம் அதிபதி ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணத்துக்கு போகிறது பெரிய விசேஷம். 10ஆம் இடத்துக்கு போகக்கூடிய அதாவது 5ஆம் இடத்துக்கு போகக்கூடிய சந்திர பகவான் புனர்ப்பு யோகத்தை அடைகிற புனர்ப்பு யோகம் அப்படின்றது வந்து சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம். அதை தவிர சனி பகவான் மெதுவாக செல்லக்கூடிய கிரகம். அதனால் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று வந்து இப்போ ஒருத்தர் வேகமாகவும் ஒருத்தர் ஸ்லோவாகவும் போகிறதுனால ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் உங்களுடைய 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு 5ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரும். ஏன்னா 5ஆம் அதிபதி ஆட்சி பெற்று உங்களுடைய மூல திரிகோண வீட்டில் இருக்கிறது பெரிய விசேஷம். கும்பத்திலே இருக்கார் சனி பகவான். பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி ஒரு சாயந்தரம் ஒரு 3:30 மணி வரலும் இருக்கக்கூடிய சந்திர பகவான் 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு போகிறார். அங்கே 4 கிரகங்கள் ஆறுது. அதாவது சந்திர பகவானின் சேர்த்து செவ்வாய், புதன், ராகுவோடு சேர்த்து சந்திர பகவானும் வர்றதுனாலையும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். சந்திரனும் செவ்வாயும் இருக்கக்கூடியதுனால சந்திரன் மங்கள யோகம் அமைகிறது. புதிய வீடு, கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. போட்டித் தேர்வில் வெற்றி அடையக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு.
உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். திருமண யோகம் வந்தாச்சு. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் திருமண யோகத்தை கொடுப்பார். குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டம். பேச்சில் நல்ல நளினம் இருக்கும். படிப்பில் நல்ல கவனம் இருக்கும் உங்களுக்கு. பொதுவாகவே இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியின் மூலியமாக பெரிய ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் வந்தே சேரும். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்கும். அவருக்கு ஒரு முல்லைப்பூ சாத்திட்டு வாங்கும். அது ஒரு பெரிய ஏற்றம். இதை தவிர பார்த்தீங்கன்னா அந்த ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சுட்டு பாதாம், அதை தவிர திராட்சை பழம், அதாவது திராட்சை, உலர்ந்த திராட்சை கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கும். உங்களுக்கு உண்டான எல்லா விதமான நன்மைகளும் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது.